நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா, நீங்க ட்ரைனிங்க்கு போனதுக்கு அப்புறம் நானும் வினுவும் மட்டும் கொஞ்ச நாளைக்கு கல்யாணியோட வீட்டுக்கு போய் இருக்கவா? சூரஜ் அங்கிள் எங்க 2 பேரையும் நல்லா பார்த்துப்பாரு. நேத்து அவர் இங்க வந்தப்போ உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. உங்க 2 பேரையும் பாத்துக்கிறதுக்கு அப்பாவும் அம்மாவும் இருக்கும். இப்போதைக்கு யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். சூரஜ் அங்கிள் ரொம்ப ரொம்ப அப்பாவிப்பா. நம்மளுக்கு எந்த உதவினாலும் அவர் பண்ணுவாரு. சூரஜ் அங்கிளுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும்பா. அகிலா, நீ எதுக்காக மத்தவங்களை பத்தி எல்லாம் இங்க சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ, அப்பா, அம்மா, அம்மா, சீக்கிரம் வாங்க. அப்பா, அப்பா. என்னடி, என்ன தூங்கவே விட மாட்டியா? அப்பாவுக்கு என்னமோ ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. அப்பா, 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 அப்பா. அவருக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? பாத்தீங்களா கழுத்துல இருக்க நரம்பெல்லாம் எப்படி ஆகுதுன்னு? சில சமயம் அப்படிதான் வரும். அது உடனே கிளியர் ஆயிடும். உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீ போய் பாட்டி கூட போய் தூங்கிக்கோ. நான் அப்பா பாத்துக்கிறேன். இங்க இருந்து அப்பா கூட சண்டை போடலான்னு இருக்கீங்களா? நீங்க கிளம்புங்க. என் வெக்கேஷன் முடியற வரைக்கும் நான் இங்க இருந்து அப்பாவை பாத்துக்கிறேன். இந்த ரூம்ல இருக்கிற ஸ்மெல்லு, அப்பாவுக்காக நீங்க செய்யற வேலையெல்லாம் சகிச்சுட்டு செய்யறதா இருந்தா இங்க இருங்க. உதவி ஏதாவது தேவைப்பட்டா உடனே கூப்பிடுங்க. என்னால இதையெல்லாம் சரியா செய்ய முடியாது ஸ்ரீகுட்டி. ஹரி கால் பண்ணானா நான் கேக்குறேன். அதுக்கப்புறம் நாமளே ஒரு ஹோம் நர்ஸை வச்சுக்கலாம். உங்களால முடியலன்னா விட்டுருங்க. எங்க அப்பாவை பாத்துக்க ஹோம் நர்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் பாத்துக்கிறேன். கண் முழிச்சிட்டு இருந்தா உங்களுக்கு தலைவலிக்கும்ல, நீங்க போய் படுங்க. பகல் முழுக்க நான் இங்க தானே இருக்கேன். ராத்திரியில இது கொஞ்ச நேரம் வேலை தானே ஸ்ரீ. இதுக்கப்புறம் இவரை பாத்துக்க யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல. உன்னோட அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்க பாரு, இவர் முக்கிய முடங்கினதை கேட்ட உடனே நீ சத்தம் போடாம இருந்தாலே போதும். அப்பா, நீங்க வருத்தப்படாதீங்க. அப்பா, அப்பா. ஹலோ. வேணா நம்ம இடத்துக்கான டாக்குமெண்ட்டை அடகு வச்சு பணத்தை ஏற்பாடு பண்றதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பார்ட்டி டாக்குமெண்ட்டோட ஒரிஜினலை பார்க்கணும்னு கேட்குறாரு. அது ஓகே ஆயிடுச்சுன்னா 2 நாள்ல பணம் கிடைச்சிரும். எனக்கு சீக்கிரமே பணம் கிடைக்கணும். அது கிடைக்கும். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. உங்க கையில இருக்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துட்டு உடனே கிளம்பி வாங்க. நான் இதுக்காக வரணும், நீ இங்க வா. நான் அங்க வந்தா சரியா இருக்காது. நீங்க டவுனுக்கு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நீங்க வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நாம எங்க மீட் பண்ணலான்றத நான் சொல்றேன். அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வேணும். சரி, நான் அதை எடுத்துக்கிட்டு உடனே வரேன்.
நான் உன்னோட வார்த்தையை நம்பி தான் இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஒருவேளை நான் இதை நெருப்புல போட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, நீ டூப்ளிகேட் வாங்குறதுக்கு ரொம்ப வருஷம் நீ அலையணும். நிஜம்தானா? நான் இதை ஒரு பிரைவேட் பார்ட்டி கிட்ட அடகு வச்சு நம்ம எல்லா கஷ்டத்தையும் தீக்கலாம்னு நினைச்சு போகும்போது தான் இது காணாம போச்சு. நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இதுக்கப்புறம் நீ பண்ண போறத என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும். நான் குறுக்கு வழியில நிறைய விஷயம் பண்ணிருக்கேன். ஆனா உங்களோட விஷயத்துல நான் எந்த தப்புமே பண்ணதில்லை. நான் எப்பவும் உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க இப்ப வரைக்கும் என்ன நம்பவே மாட்டீங்க. இதுக்கப்புறம் நான் யாரையும் நம்புறதா இல்ல. இதை வாங்கி வச்சுட்டு நீ பணத்தை மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, என் கூடவே உன்னையும் கூட்டு போயிடுவேன். ஒரு 2 நாள் மட்டும் பொறுமையா இருங்க. அதுக்குள்ள 25 லட்சம் ரூபாய நீங்க சொல்ற இடத்துக்கு நான் கொண்டு வந்து கொடுக்கறேன். எனக்கு பாசம் காட்ட தெரியலன்னு, வாழவே தெரியலன்னு சொல்றவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்டா. என்னோட குழந்தைங்க என்ன பாசத்தோட அப்பான்னு கூப்பிடணும். என் கையை பிடிச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமா நடக்கணும். பாலா, என்னோட பாலா என்ன ஆசையா ஒரு தடவை மாமான்னு கூப்பிடணும். அதுக்காகவாவது நான் கொஞ்ச நாள் வாழணும். வேணும்னா உங்களோட எல்லா ஆசையும் கண்டிப்பா நடக்கும். ஆனா இன்னொருத்தன மனசுல நினைச்சிட்டு இருக்க அந்த பாலா வேண்டாம். இதுக்கப்புறம் நீ அதை பத்தி பேசவே கூடாது. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு உடம்பு நல்லா ஆனதுக்கு அப்புறமா நான் அவனை போய் பார்ப்பேன். அதுக்கப்புறம் இந்த உறவை இல்லாம பண்ணிடுவேன். அது கொஞ்சம் முன்னாடியே பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல நான் என் உயிரை திரும்ப கொண்டு வரணும். அதுக்கான பணத்தை நான் கொடுக்குறேன். உங்க உயிரை காப்பாற்றணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா தான் இருக்கு. அந்த பொறுப்பு இப்ப என் கையில தானே இருக்கு. நான் கைவிட மாட்டேன். உங்களோட உயிர் எனக்கு தேவைப்படுது. நீங்க ஒரு புது வாழ்க்கையில நல்லபடியா சந்தோஷமா வாழணும்ன்றது தான் என்னோட ஆசையே. ஆமாண்டா, இதுக்கப்புறம் நான் வாழ போறது ஒரு புது வாழ்க்கை தான். புது வேணுகோபால். அந்த நிமிஷத்துக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். என் கையை விட்டு காணாம போனது திரும்ப எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணமா இருந்த உங்களுக்கு எதையாவது நான் கொடுத்தே ஆகணும்ல. ஆனா கார்ல வச்சிருக்கேன். கார்ல ஏறுங்கண்ணே, ஒரு ரவுண்டு மட்டும் அடிச்சுட்டு போங்க. வேணாண்டா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸ்மெல் இல்லாத சரக்கு டாக்டருக்குலாம் தெரியவே தெரியாது. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வேணாண்டா, அது சரி வராது. வேணா ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த ஒரு தடவை மட்டும். இது என் கைக்கு வந்த சந்தோஷத்துக்காக. இதுக்கப்புறம் நீங்க குடிக்க வேண்டாம். நான் இது உங்களுக்காக வாங்கி வச்சது. அட வாங்கண்ணே, வாங்கண்ணே. அட வாங்க, உங்களோட தம்பி தானே கூப்பிடுறான், வாங்கண்ணே. லிக்கர், ஸ்மோக்கிங், வெத்தலை பாக்கு, இதை நீங்க கம்ப்ளீட்டா விட்டுறணும். சரிங்க டாக்டர். இப்ப நீங்க ஓகே சொல்லிட்டு போயிடுவீங்க. அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒழுங்கா இருப்பீங்க. மறுபடியும் எல்லாத்தையும் திரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. இனிமே இது எதையும் நான் தொடமாட்டேன். ஒரு விஷயத்தை நீங்க எப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். அது டாக்டருக்கு கிடையாது. நான் டாக்டரை பார்க்கணும். கேளியா, டாக்டர் பாக்குறத வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நீ ஏன் இடையில புந்து போற? இப்பவே டாக்டர் பார்த்தாகணும். வெளியில என்ன சத்தம்? பாத்தே ஆகணும்னு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. என் டாக்டர் கிட்ட நான் இப்ப உடனே பேசி ஆகணும். என்ன வேணும் கோபால்? டாக்டர், ஒரு 2 நிமிஷம் ப்ளீஸ். ஒரு 2 நிமிஷம் பேசணும். என்ன விடியா? சரி, நீ அவரை விடுப்பா. பேசணும். ஒரு வாரம் கழிச்சு வாங்க. சரிங்க டாக்டர். நீங்க வெளியே இருங்க. சரிங்க டாக்டர். வேணுகோபால் உட்காருங்க. பரவாயில்ல, உட்காந்து பேசுங்க. பணம் ரெடி ஆயிடுச்சு. நான் உயிரோட வாழணும். என்னோட பொண்டாட்டி பாலா, அவ என் மேல பாசம் காட்ட ஆரம்பிச்சிட்டா. என்னோட பசங்க இந்த மாதிரி எனக்குன்னு இருக்கிற சில பேரு, அவங்களுக்காக நான் வாழணும். நீங்க இப்ப குடிச்சிருக்கீங்களா? ஆபரேஷனுக்கான பணம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே ஒரு சந்தோஷத்துல தான். குடிக்கவே கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. ஆனா நீங்க இல்ல, என்னோட தம்பி தான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தா. அவன் கட்டாயப்படுத்தினதுனால நான் கொஞ்சமா தான். கொஞ்சமா? நீங்க நல்லாவே குடிச்சிருக்கீங்க. நிறுத்திட்டேன். இனி தண்ணி அடிக்க மாட்டேன், கண்டிப்பா அடிக்க மாட்டேன். இப்படி பண்ணீங்கன்னா நீங்க ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டீங்க. நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன், நீங்க கிளம்புங்க. பணம் ரெடியா இருக்கு. ஆபரேஷன் என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னா போதும். இந்த நிலைமையில நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நான் உங்க ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிறேன்.
இல்ல வைஃப் கிட்ட எல்லாம் வேண்டாம், என்கிட்ட சொல்லுங்க. கூடிய சீக்கிரமே ஆபரேஷன் பண்ணணும். பணத்தை நான் இதோ இந்த டேபிள்ல கொண்டு வந்து வைப்பேன். டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது எப்போ எப்படிங்கறத நீங்க என்கிட்ட தான் சொல்லணும். அதை பத்தி பேசலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம். அப்ப என்னோட நேரத்துக்கு மதிப்பு இல்லையா? நீங்களா வெளியே போறீங்களா இல்ல செக்யூரிட்டியை கூப்பிடவா? எதுக்கு அப்படி சொல்றீங்க? நான் கொஞ்சம் தண்ணி அடிச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தப்பா தெரியுதா? வேணுகோபால் ப்ளீஸ், வெளியே நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். ஓகே, நான் வெயிட் பண்றேன். ஏன்னா என் வேலை நடக்கணும்ல. ஆனா கூப்பிடணும். நான் வெளியில வெயிட் பண்ணுவேன். மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்காகவே இந்த மாதிரி எல்லாரும் வராங்க. உன் ஆயுசு முடிஞ்சு போச்சு, இனி எந்த மருந்தாலையும் உன் உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அந்த ஆள் முகத்தை பார்த்து நான் எப்படி சொல்றது? $25 லட்சம் இல்ல, 25 கோடி செலவு பண்ணாலும் அந்த ஆள் உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இப்ப என்ன சொன்ன? இப்ப நீ என்ன சொன்னு கேட்ட? 25 கோடி கொடுத்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்தது என்னோட உசுரத்தானா? வேணும், அது நான் சொல்ல வரத நீங்க தயவு செஞ்சு. நீ இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல வேண்டாம். நான் சந்தேகத்தை கேட்கதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அதை நான் கேட்டுட்டேன். கிட்னியை மாத்தி வச்சா நான் உயிர் பழைப்பேன்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. அப்படி ஒரு ஆபரேஷன் மூலமா உங்க வியாதியை கண்டிப்பா குணப்படுத்த முடியாது. அப்புறம் எதுக்காக என்கிட்ட நீ இப்படி எல்லாம் சொன்ன? ஏன் நீ இப்படி எல்லாம் பேசி ஆசையை காட்டின? நான் வாழணுங்கிற ஆசையை ஏன் எனக்கு தூண்டி விட்ட? நான் ஒரு டாக்டரா இருக்கிறனாலதான் கண்ணு முன்னாடி மரணம் வந்திருக்கணும் போது நீங்க உயிரோட தான் இருப்பீங்க அப்படின்னு ஒரு டாக்டர் அப்படிதான் சொல்லணும். ஆனா உங்க விஷயத்துல என் வியாதியோட நிலைமை என்னங்கிறது நான் தான் தெரிஞ்சுக்கணும். அதை மறைச்சு வச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து நீ எல்லாம் ஒரு டாக்டராயா? நான் எதையும் மறைக்கல. தண்ணி அடிக்க கூடாதுன்னு சொல்லியும் தண்ணி அடிச்சிட்டு வந்து டாக்டர் கிட்ட பேசுற உங்ககிட்ட இதுக்கப்புறம் நான் எதையும் மறைக்க விரும்பல. காரணம், உங்களுக்கு உங்க உயிர் முக்கியமா தெரியல. உங்களோட வியாதிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் காப்பாற்ற முடியாது. நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என் குடும்பத்துக்காக நிறைய கடமைகளை செய்ய வேண்டி இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம், வேற ஹாஸ்பிட்டல்ல இன்னும் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. நான் அவங்கள போய் பாத்துக்கிறேன். எங்க வேணா போய் பாருங்க. நான் உங்களுக்கு சொன்ன டைமை விட 1 வாரம் அதிகம் உங்க ஆயுசை நீட்டிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க உயிரை காப்பாற்ற முடியாது. இந்த விஷயங்களை பத்தி நான் உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கேன். பாலாக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே கூடாதுன்னு பாலசுதா என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இருக்கிற நாட்களை நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க.
இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் பாக்கி இருக்கு. உங்க வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் இடையில இருக்கிறதும் கொஞ்ச நாள் தான். என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு வேற எந்த வழியுமே இல்லையா? மருத்துவத்தால முடியாது. என்னோட பாலா, அவ என் மேல காட்டின அந்த பாசம், கருணை, அது எல்லாத்தையும் நான் எப்பதான் திருப்பி கொடுப்பேன்? நான் கண்டிப்பா வாழணும். நான் கண்டிப்பா வாழணும் டாக்டர். அதுக்கு இனி நான் என்னதான் பண்ணணும்? இப்ப நீங்க சொன்னீங்களே கடமைகள், அதுல உன்னையாவது நிறைவேற்ற முயற்சி பண்ணி பாருங்க. பாலாவோட ஒரு ஆசையை கூட இது வரைக்கும் நான் நிறைவேற்றினதே கிடையாது. நான் சாகரத்துக்குள்ளையாவது அவளுக்காக எதையாவது நான் செய்யணும். கடவுளே, அதுக்காகவாவது எனக்கு ஆயுசை கொடு. வேணும், நாம கடவுளை வேண்டிப்போம். சாஸ்திரத்தோட எல்லா சடங்குகளும் முடியும் போது சில நேரம் கடவுள் இன்வால்வ் ஆக வாய்ப்பு இருக்கு. அட்வான்ஸ். வேணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா நாம அவரை வாட்ச் பண்ணணும். அவர் எங்கெல்லாம் போறாரு, யாரை பாக்குறாருன்றத வாட்ச் பண்ணணும். அதெல்லாம் எதுக்கு? வேலையை முடிச்சா போதும்ல. அதெல்லாம் போதாது. வேலை முடிஞ்சா நீ போயிருவ. போலீஸ்ல மாட்ட வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு நான் ஒரு ஆளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். வேணும்னு கரெக்டா அந்த ஆள் கிட்ட போய் பேசினார்னா சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போதும். அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஈஸியா முடிச்சிடலாம். அதனால இதுக்கப்புறம் வேணும்னா எங்க போறாரோ அங்கெல்லாம் நாமளும் போறோம். எந்த பைத்தியக்கார கதவு போட்டு இப்படி தட்டிட்டு இருக்கிறது? காலிங் பெல் இருக்கு, கணக்கு தெரியல. யார் நீங்க? வரவணி நிலைமை வந்துருச்சு. யார்ல லீவரு? பாலா சுதா இருக்காங்களே, நம்ம கல்யாணியோட சுதா டீச்சரு, அவங்களோட புருஷன். தொழிலதிபர் ரமேஷோட வீடு தானே இது? ஆமா. எனக்கு அவரோட பையன் சூரஜ் கொஞ்சம் பார்க்கணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். கல்யாணம் எல்லாம் ரெடியா இருந்தப்போ அது நடக்கல. அந்த பொண்ணு யாரு தெரியுமா? செம்பகச்சேரி ஜெயச்சந்திரனோட இளைய மகள் பாலா. அன்னைக்கு அவன் வேணான்னு சொன்னவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தான் இந்த வேணுகோபால். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. அவனை பார்க்கணும். அவன் இங்க இல்ல. எங்க போயிட்டான்? டவுன்ல ஒரு ஷாப்பிங் மால்கான வேலை நடக்குது, அவன் அங்கதான் போயிருப்பான்.
அப்ப நான் அங்கேயே போய் அவனை பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு அவனை பார்க்கணும்? நான் அவனை பார்த்து எங்களுக்குள்ள இருக்கிற பழைய கணக்கை முடிக்கணும். நான் போய் பாத்துக்கிறேன், நேர்லயே பாத்துக்கிறேன். ஹலோ, சூரஜ் தேடிக்கிட்டு அந்த வேணுகோபால் இங்க வந்திருந்தாம்மா. அங்க எதுக்கு வந்தாரு? சூரஜ் என்ன பார்த்தாரா? சைட்டுக்கே போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். பழைய கணக்குகளை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு தான் அவன் இங்க இருந்து போனான். நீங்க எதுக்காக இப்ப சூரஜன் இருக்கிற இடத்துக்கு அனுப்புறீங்க? அவன் நல்லா குடிச்சிருந்தாம்மா. இங்க இருந்து அவன் போய் தொலைட்டோன்னு தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். ஐயோ, இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இதுக்கப்புறம் என்னம்மா பண்றது? உங்களால செய்ய முடிஞ்சதை செஞ்சுட்டீங்க. போனை வைங்க, நான் பாலாக்கு கால் பண்ணி பாக்குறேன். அவர் வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காரா நான் கேட்கணும். எப்போ வந்து போனாரு பிரீத்தி? இப்பதான் வந்துட்டு போனாரா? உடனே அம்மா கால் பண்ணாங்க. மொளவுக்காட்டுடைய ஷேர் எங்களுக்கு 25 லட்ச ரூபாய் கிடைக்கும். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயமா டாக்டர் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவரு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்கிறதா அம்மா என்கிட்ட சொன்னாங்க. சூரஜனாவை பத்தி பேசி உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை வந்துச்சா? இல்லையே. சரி, நீ கவனமா இரு. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் போய் இப்ப அவரோட கண்டிஷன் என்னன்னு அவர் தெரிஞ்சுட்டு தான் வருவாருன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நான் உயிர் பொழைக்க மாட்டேன். அதனால எல்லா பிரச்சனையும் ஒரே நாள்ல முடிச்சிடலான்னு அவர் முடிவெடுத்திருந்தாருன்னா அது ரொம்ப கஷ்டம். அவர் பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு. நீ தான் இப்போ பார்த்து பத்திரமா இருக்கணும், சரியா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.